எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் வாக்கு திமுக வெற்றி பெறுகிறது, திமுக வாக்கால் காங்கிரஸ் எவ்வளோ வெற்றி பெறுகிறது, இந்த சர்வே எடுத்து போட்ட பிறகு காங்கிரஸ் பதிலே சொல்ல முடியும். நிர்வாகிகள் அந்த தொகுதி முழுக்க பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லை. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்குள்ளேயே போய் 5 வருஷம் ஆச்சு. 5 சீட்டு வேணும்னா ஆளுக்கு ஒரு சீட்டை பகிர்ந்து கொடுத்தா தான் பிரேமலதாவுக்கு 5ஓ 4ஓ கொடுக்கணும். இது காங்கிரஸும் பங்கெடுத்துக்கணும். தேமுதிக ஓட்டு காங்கிரஸுக்கும் வருது. இப்படியாக பேசி முடிவெடுக்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் வெளியேறுவதற்கு வாய்ப்பு. எடப்பாடியை மிரட்டுவதற்கு, எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கு, முக்குளத்தோர் வாக்கு எடப்பாடிக்கு கிடைக்காமல் தடுப்பதற்கான சுவர் ஒன்றை கமுதியில் கட்டுகிறார். இதுதான் சசிகலா வேலை. இது எப்போ கட்டியிருக்கணும்? 5 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டியிருக்கணும். சசிகலாவும் ஓபிஎஸும் அப்படி இணைஞ்சு ஒரு கட்டத்தை செயல்படுற மாதிரி வந்துச்சுன்னா அது டிடிவி தினகரனுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கோ இவங்களுடைய வாக்குகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இப்போ நேற்று விஜய் பேசுகிறாரு, பேசிட்டு திடீர்னு அழுகுறாரு, கொஞ்சம் எமோஷனல் இருக்கிறாரு. உடனே அதுக்கப்புறம் சாரின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இது ஒரு மேடையில் பேசும்போது எமோஷனலாக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒன்று வெளியாகுது. ஸ்கிரிப்டில் இப்படி தான் எழுதியிருக்குன்னு 2 கருத்து இருக்குது. இது உண்மையாகவே விஜய் பண்ணார், இன்னொன்று இது ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் விஜய் பண்ணாருன்றாங்க. இது உண்மையாகவே ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் விஜய் பண்ணாரு, உண்மையாக இல்லையா? அது ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த இரண்டும் ரொம்ப நீண்ட காலமாகவே இந்த இழுபறிகள் தொடர்ந்து தான் பார்த்துருக்கோம், கருத்து வேறுபாடுகள்லாம். இப்போ கூட்டணிகளுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முஸ்லீம் லீக் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இப்போ இவங்கெல்லாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் போய் பண்ணியிருக்கிறாங்க. முதற்கட்ட இது முடிஞ்சிருக்குது. இதனுடைய காங்கிரஸ்க்கு வேணுகோபால் போய் சந்தித்தார். திமுக 21 தொகுதி தான் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கராராக காட்டியிருக்கிறது மாதிரி செய்திகள் வெளியே வருது. காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, 39 சீட்டு இப்படிலாம் கேட்டாங்க. போன முறை போட்டியிட்டதை விட கம்மியான தொகுதிகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த தகவல் உண்மையானதா? இல்லை, இப்போது காங்கிரஸினுடைய கரண்ட் 14 எம்எல்ஏக்கள் அந்த தொகுதியில் நின்றால் வெற்றி பெற முடியாது. இந்த சர்வேவை திமுக எடுத்து காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கு. இந்த 14ல் திருவாடானை, கரியமாணிக்கம், இந்த தொகுதி பழைய கருணாஸ் தொகுதி, இது போன்ற 14 தொகுதிகள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிக்குள்ளேயே போய் 5 வருஷம் ஆச்சு. 14 எம்எல்ஏக்கள் தேர்தல் நேரத்தில் அந்த தொகுதிக்கு போனவர்கள். அதன் பிறகு தொகுதி பக்கமே போகவே இல்லை. நீங்கள் இப்போ திருவாடான தொகுதி எம்எல்ஏ கரியமாணிக்கம் சென்னை வாசி. அதே போன்ற பல காங்கிரஸ் எம்எல்ஏக்களுடைய வீடு இங்கே சென்னையில் இருக்கு. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கோட்டாவில் திமுக வாக்கில் வெற்றி பெறுகிறார்கள். இவர்களுக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் அந்த தொகுதி முழுக்க பூத் ஏஜென்ட்டுக்கு ஆள் இல்லை. கிளை செயலாளர்களாக, ஒன்றிய செயலாளர்களாக, நகர செயலாளர்களாக, மேயர்களாக, இப்படி எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் சிறுபான்மை வாக்குக்காக மட்டுமே திமுக இவர்களை வைத்திருக்கிறது. இந்த பட்டியலை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு பட்டியல். ராஜா, டிஆர் பாலு, ஆர்எஸ் பாரதி, இப்படியான இப்படி ஒரு குழுவை போட்ட பிறகு இந்த குழு உறுப்பினர்கள் திமுக தொகுதியை சர்வே பண்ணலை, காங்கிரஸ் தொகுதியை பூரா சர்வே பண்ணுறோம். காங்கிரஸ் வாக்கு திமுகவுக்கு கிடைக்குமா, எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் வாக்கு திமுக வெற்றி பெறுகிறது, திமுக வாக்கால் காங்கிரஸ் எவ்வளோ வெற்றி பெறுகிறது, இந்த சர்வே எடுத்து போட்ட பிறகு காங்கிரஸ் பதிலே சொல்ல முடியும். நீங்கள் மேலூர் தொகுதியில் மாணிக் தாகூருடைய மாமனார் அங்கே வேட்பாளர் தோற்று போயிட்டார். அப்போது இதெல்லாம் மச்சா, மாமே, சித்தப்பன், பெரியப்ப அந்த தொகுதிக்கே தொடர்பே இல்லை. இது போன்ற நிலைமை தான் காங்கிரஸ். அதனால் காங்கிரஸ் இல்லாமலே நம்மால் வெற்றி பெற முடியும். இந்த மனநிலைக்கு திமுக வந்த பிறகு மாணிக் தாகூர் டெல்லிக்கு திருப்பி அனுப்பப்பட்டார். எந்த
சத்தமும் பேசக்கூடாது. பிரவீன் சக்கரவர்த்தி பல 100 கோடி ரூபாய் ஏமாற்றி நீங்கள் கலிபோர்னியாவில் ஒரு டேட்டா கம்பெனியில் மோசடி செய்த நபர் தப்பி ஓடி வருகிறார் இந்தியாவுக்கு. தப்பி ஓடி வந்து பாஜகவிடம் சரணடைந்த பிறகு பாஜக தான் காங்கிரஸுக்கு ராகுலுக்கு நெருக்கமாக அனுப்பி வைக்கிறது. இந்த நபர் இப்போ காங்கிரஸ் கட்சியில் பாஜக சொல்லுகிறபடி கூட்டணியை உடைத்து வைக்கிறார். இது எல்லாம் திமுக அத்தனை புள்ளி விவரங்களையும் டேட்டாக்களையும் எடுத்து சோனியாட்ட கொண்டு கொடுக்குறாங்க. திமுக ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் இந்த புள்ளி விவரங்களெல்லாம் எடுத்து பாஜகவினர் காங்கிரஸில் ஊடுருவி இருக்கிறார்கள். இவர்கள் இந்த கூட்டணியை வேட்டு வைக்க போகிறார்கள். இந்த டேட்டாவை பூரா திமுகவே எடுக்குது. இல்லை, இது 21 தொகுதி அப்படிங்கிற இடத்துல இப்போ கடந்த முறை அவங்க 41 போட்டிட்டாங்க 2016. 21ல் 25 குறைஞ்சிச்சு. இப்போ அவங்க வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி, இதெல்லாம் இவ்வளோ பெரிய சண்டை, இவ்வளோ பெரிய பேச்சுவார்த்தைகள்லாம் போனதுக்கு அப்புறம் 25 விட குறைவாக தொகுதிகளை ஒதுக்கலாம் அவங்க போட்டிடுவாங்களா, இல்லை மீண்டும் அந்த 25க்காவது போட்டிடுவாங்களா? இல்லை, நீ வேண்டாம் வெளியே போன்னு சொல்கிறாங்களே. அதான் இப்போ முன்னாடி சொன்ன டேட்டாக்களை பூரா மல்லிகார்ஜுன கார்கேயிடம் கொண்டு போய் செல்வ பெருந்தகை கொடுக்குறார். காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி, காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு, இவர்கள் திமுக வாக்களித்தாலே வெற்றி பெற மாட்டார்கள். காங்கிரஸே தொகுதிக்கே போகலை. இவர்களை வைத்து எப்படி கட்சி நடத்துறது? அதனால் இவர் எங்களுக்கு காங்கிரஸோடு ஒட்டும் உறவும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் வேலையே செய்யாத ஆளுங்க, இவர்கள் தொகுதிக்கே போகாத ஆட்கள். அப்போ இவர்களுக்காக திமுக எப்படி கஷ்டப்பட்டு வெற்றி பெற வைக்கும்? ஒரு விஷயம் செலவு பண்ணுறதில்ல. கோடிகளை நாங்கள் தான் கொடுக்குறோம். ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். வேட்பாளர் தொகுதிக்கு சுற்றி பார்ப்பதற்கான வண்டி வாகன ஏற்பாடு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் 25 சீட்டு கொடுக்கணும்? 21 தான். புதுசாக பிரேமலா தான் உள்ளே வந்திருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சீட்டை குறைச்சிட்டு 5 சீட் அந்த அம்மா கொடுக்கணும், நோட்டும் கொடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் உங்களுக்காக பெரிய சிரமத்தை எடுத்துக்கொள்ளுகிறோன்னு மல்லிகார்ஜுன கார்கே போய் சோனியாட்ட விளக்கமாக சொல்லியிருக்கார். சொன்ன பிறகு சரி, நீ யாரும் காங்கிரஸ் திமுகவை சீண்டக்கூடாது. திமுக காங்கிரஸை வெளியேற்றுகிற மூடுக்கு வந்துருச்சு. ஏன்னா காங்கிரஸினால் திமுகவுக்கு பலன் இல்லை, திமுகவால் தான் யாருக்கு பலன்? காங்கிரஸுக்கு பலன். இதையெல்லாம் டேட்டாக்களோடு புரிய வைத்த பிறகு அவர்கள் இந்த கோஷத்திலிருந்து பின்வாங்கி விட்டார்கள். இதுதான் சரி, நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ காங்கிரஸ் தலைமையிலிருந்து இவர்கள் சொல்லுகிற கோரிக்கையை செவிசாய்த்து ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நீங்கள் திமுக 20, அதாவது இப்போ டபுள் டிஜிட்டல் கேட்ட திருமாவே இப்போ அடக்கி வாசிக்கிறார். இப்போ 5 சீட்டு வேணும்னா ஆளுக்கு ஒரு சீட்டை பகிர்ந்து கொடுத்தா தான் பிரேமலதாவுக்கு 5ஓ 4ஓ கொடுக்க முடியும். இது காங்கிரஸும் பங்கெடுத்துக்கணும். தேமுதிக ஓட்டு காங்கிரஸுக்கும் வருது. இப்படியாக பேசி முடிவெடுக்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை. இங்கே விஜயை காங்கிரஸ் தொடர்பு கொண்டாலும் காங்கிரஸ் தாவேகா இணக்கம் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நகரவே இல்லை. அப்போது திமுகவை பரப்பதை விட இருப்பதே மேல் முடிவுக்கு வந்த கிடைக்கிறத வாங்கிட்டு இருக்க வேண்டியதான். அவ்வளோதான். இந்த முடிவுக்கு வருவதற்கு திமுக நிறைய வேலை பார்த்துருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேருடைய செயல்பாடுகளையும் புள்ளிவிவரமாக எடுத்து சோனியாவிடம் கொடுத்த பிறகு இவர்களாம் வெற்றி பெறவே மாட்டார்கள். காங்கிரஸ் வேட்பாளர் கொடுத்தாலும் இவர்கள் திமுக ஓட்டு போட்டாலும் வெற்றி பெற மாட்டான். பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாகூர் 2 பேரும் கோடிகளை வாங்கி கொண்டு வேட்பாளரை இறக்குகிறார்கள். இதுதான் புகார். அப்போ இந்த புகாரை சோனியா மறுத்து பேச முடியல. ராகுல் அமைதியாகி விட்டார். இதுதான் மீண்டும் கேசி வேணுகோபால் ஸ்டாலினை பார்த்து பேசி முடித்து கூட்டணி மறுபடியும் ஆரம்பித்து விட்டது. சரிங்க, விஜய் அவருடைய நேற்று வேலூர் கூட்டம் பேசுவதை விட, வழக்கமான கூட்டங்களில் பேசுவதை விட ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாரு. முதல்ல மேடையில் கண்வடித்து இருக்கிறாராம் விஜய். அதெல்லாம் ரொம்ப ஹெட்யூஸாகவே போட்டிருக்கிறாங்க. நேற்று பேச்சு, விஜயோடைய ஆக்ரோஷம், கண்ணீர் விட்டு அழுதது, இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் இந்த முறை எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றி விட வேண்டும். இதில் தோல்வியடைந்தால் 5 ஆண்டு காலம் அரசியல் நடத்த முடியாது. எதிர்கட்சி அரசியல் இல்லை, இப்போ எதிர்கட்சி அரசியல் கூட நடத்த முடியாது.
முதலமைச்சர் நாற்காலிக்கு அவர் ஒரு கனவு உலகத்துக்கு வந்து விட்டார். இதை தவிர அவரால் வேறு பதவியை யோசிக்கவே முடியல. அப்போது திமுகவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் இல்லை. மதுக்கடையை மூடுவேன் என்று சொன்ன திமுக முதல் கையெழுத்து மதுக்கடையை மூடுவேன்னு திமுக தேர்தல் வாக்குறுதிய 21 கொடுத்தாங்க. 16 16, 21 ரெண்டுலேயும் தான். 21 தேர்தல் மேனிஃபெஸ்டோலாம் இது செய்தி இருக்கு. குறைப்போன்னு போட்டிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 500 கடை. ஆமாம், குறைப்போன்னு போட்டிருந்தாங்க. ஆமாம், அது இப்போ 500 கடையெல்லாம் குறைக்கவே இல்லை. 2016 முடிஞ்சு போச்சு. 2016, 21 அதிமுக ஆட்சி, அதில் ஒன்றும் குறைக்க முடியாது. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்தே ஒன்றும் செய்யலை. இதை விஜய் கூறுதிட்டலை. நேரு மீது ஊழல், அது கூறுதிட்டலை. இப்படி பல ஊழல் இருக்குது. டிஆர் பாலு மேட்டர் பேசவே இல்லை. ஆனால் இதையெல்லாம் ஏன் விஜய் பேசலைன்னா, திமுக திருப்பி தாக்கினால் விஜய் நிலை குலைந்து போவார். இந்த கார் 1.5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு ஊழல், மாஸ்டர் படத்தின் போது நெய்வேலியிலிருந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இவரை கைத்தாங்களாக சென்னை கொண்டு வந்தது. இப்படி பல விஷயம் இருக்குது. ஊழலை எதிர்த்து பேசுவதற்கு ஊழலற்றவர் தான் ஊழல் பேச முடியும். இப்போ அவரும் ஊழல், இவரும் ஊழல். இந்த ஊழலை, திமுக ஊழலை விஜய் பேசுவதே இல்லை. இல்லை, விஜய் என்ன சொல்கிறாருன்னா, என்ன கேலி கிண்டல் பண்ணுறீங்க, எனக்கு அரசியல் தெரியலன்னு சொல்கிறீங்க, என்ன நீங்கள் திட்டுவதும் என்ன நீங்கள் கேலி செய்வதும் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் கேலி செய்கிறது போல, எனக்கு அரசியல் தெரியலன்னு சொல்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்கிறாரு. மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிறதுலாம் இதெல்லாம் மேடை பேச்சில் பேசுறதுலாம் மக்கள்கிட்ட எடுபடுமா? இந்த ஒரு மூத்த அரசியல் கவனிக்கிறோ உங்களுக்கு இந்த பேச்செல்லாம் எப்படி இருக்குது? இல்லை, இதெல்லாமே அவர் ஒரு 100% 6.5 கோடி வாக்காளர்கள், 8 கோடி மக்கள் அத்தனை பேரும் விஜய் ஏற்றுக்கொண்டதாகவே அவர் நம்புகிறார். தான் ஒரு பெரும் தனிப்பெரும் தலைவனாக அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டதாகவே அவர் நினைக்கிறார். என்ன காரணம்னா, இங்கு முழுமையான அரசியல் மக்களிடம் போய் சேரவில்லை. அண்ணாதுரை, கருணாநிதி, ஜெயலலிதா, இப்படி இந்த அரசியல் வலிவான அரசியல் சரியாக இல்லாததின் காரணத்தினால்தான் இங்கே சினிமாக்காரன் பூரா எங்கே போகிறான்? அரசியலுக்கு போகிறான். சினிமா நடிச்சுட்டு விஜயகாந்த், கமலஹாசன் இவர்களெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் ஜெயலலிதா உட்பட அத்தனை பேர் அரசியலுக்கு வர்றதுக்கு காரணம் இங்கே திராவிட இயக்கம் அரசியலே இல்லை. அது கோடம்பாக்கத்திலிருந்து தான் தத்துவங்களை தேடுது. இப்போ நீங்கள் சொன்னதான் இன்னொன்று நினைவு வருது. இப்போ நேற்று விஜய் பேசுகிறாரு, பேசிட்டு திடீர்னு அழுகுறாரு, கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டுலாம் இருக்கிறாரு. உடனே அதுக்கப்புறம் சாரின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இது ஒரு மேடையில் பேசும்போது எமோஷனல் ஆகி இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் ஒன்று வெளியாகுது. ஸ்கிரிப்டில் இப்படி தான் எழுதியிருக்குன்னு 2 கருத்து இருக்குது. இது உண்மையாகவே விஜய் பண்ணார், இன்னொன்று இது ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் விஜய் பண்ணாருன்றாங்க. இது உண்மையாகவே ஸ்கிரிப்டில் இருக்கிறது தான் விஜய் பண்ணாரு, உண்மையாக இல்லையா? அது இல்லை, அதாவது சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் படம் மெருகேற்றுவதற்கு, கிளைமேக்ஸ் மெருகேற்றுவதற்கு 3 மாதம் ஒரு பெரிய டீம் யோசிச்சுட்டே இருக்கும். இந்த படம் எப்படியாவது 100 நாள் ஓட்டிடணும். இதுக்கு எம்ஜிஆர் காலத்தில், சிவாஜி காலத்திலேருந்து, பியு சின்னப்பா காலத்திலேருந்து அந்த கிளைமேக்ஸ் தான் அந்த படத்தினுடைய முக்கியமே. ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிற பொழுது அந்த யுத்தம் வெற்றி பெறுவதற்கான சூத்திரங்கள், அதை மிலிட்ரி சயின்ஸுக்கும், அதே போல் இது சினிமா சயின்ஸ். எதை சொன்னால் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். நீ ரஜினி என்ன பண்ணுவார், ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அரசியல் பேசுவார். இதெல்லாம் மலிவான கலிசட்டைகள் செய்கிற வேலை. அப்போ இந்த மக்கள் இப்படியே கொண்டு வந்துட்டான். அண்ணாதுரை அப்படி கொண்டு வந்தார், கருணாநிதி கொண்டு வந்தார், ஜெயலலிதா. இந்த கலிசடைகள் எல்லாம் இதே அரசியலை செய்கிற பொழுது விஜய் செய்வதில் எனக்கு ஒன்றும் பெரிய அதிர்ச்சியாக தெரியல. ஏன்னா அண்ணாவும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எனக்கு ஒரு சீனியர் விஜயாக தான் தெரியுறாங்க. அண்ணா இதே அரசியல் பண்ணுவார். அவள் படிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் துறந்த முடிவுனும் அல்ல. இதான் நாட்டுக்கு முக்கியம். மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் வணக்கம், அடுத்து பொண்டாடி நல்லா, இதுதான் அண்ணா பாலிசி. கருணாநிதி அதையே கொள்கையாக்குனார். ஜெயலலிதா கேட்கவே வேண்டியது. நீங்கள் ராஜீவ் காந்தியும் ஜெயலலிதா ஒரே மேடையில் தோன்றாங்க. ஜெயலலிதா நடந்து போகும்போது வேணா கர்ச்சிப்பு கீழே ஓட்டு போகுது. லட்சக்கணக்கான பேர் பார்க்குறான். அந்த கர்ச்சிப்பு யார் எடுத்து கொடுக்குறான்? ராஜீவ் காந்தி எடுத்து கொடுப்பார். அப்போ இதெல்லாம் சினிமாத்தனமானது. அரசியல் அப்படி தான் வரும். கருணாநிதியை ஃபுல் மேக்கப்பில் தான் வருவார். காமராஜர் எந்த மேக்கப் போட்டார்? கக்கை எந்த மேக்கப் போட்டார்? கருப்பு கண்ணாடி, மேக்கப்பு, துண்டு, இதெல்லாமே. கருணாநிதி முழுக்க சினிமா தரமாகவே இருப்பார். எம்ஜிஆர் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. எம்ஜிஆர் எந்த பழிபாபங்களை எல்லாம் நீங்கள் தன் மீது சுமந்தார்.
திராவிட இயக்கம் செய்த பழி பாவங்களை எல்லாம் தன் மீது சுமந்து அந்த மக்களுக்கு காக்க வந்த ஒரு ரட்சகன். அவர் இன்னும் வீடு இன்னும் சுடுகாடாக கிடக்கு, லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லை. கருணாநிதி வீட்டில் ஒரு கார்பரேஷன் 250 பேர் இருக்கான். அன்புமணிக்கே 1 லட்சம் கோடி இருக்குது. அப்போ எம்ஜிஆர் இதில் எக்ஸப்ட். இதில் ஜெயலலிதா கேட்கவே வேண்டியது. ₹1 சம்பளம் வாங்குற ஜெயலலிதா 5 லட்சம் கோடி சசிகலா திருடுவதற்கான ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள். இன்னைக்கு பிறந்தநாள் காலையிலேருந்து எப்பவுமே தேர்தல் வந்துச்சுனாலே அதிமுக தொண்டர்கள் எல்லாமே பல இடங்களில் பாடல்கள் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இன்றைக்கு கமுதியில் சசிகலா அவர்கள் கூட்டம் போட இருக்கிறாங்க. பெரிய அளவில் ஒரு பெரிய முக்கிய செய்தி அறிவிக்க போகிறோம்லாம் சொல்கிறாங்கல்ல. சசிகலா அம்மையார் என்ன நடக்கும் இன்னைக்கு? சசிகலாவும் கமுதிக்கு என்ன சம்பந்தம்? கமுதி கலவரம் தான் கமுதிக்கு அடையாளம். ஜாதி மோதல் தான் கமுதி முழுக்க முக்குளத்தூர் வாக்கு அதிகம் அங்கே இருக்குது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர் எது? மன்னார்குடி. அந்த பக்கம் போகிறதே இல்லை. அந்த பக்கம் மன்னார்குடி தொகுதியில் சசிகலா குடும்பம் ஜெயிக்க முடியல. தினகரன் ஜெயிக்கிறது இல்லை, திவாகரன் ஜெயிக்கிறது இல்லை, சசிகலா ஜெயிக்கிறது இல்லை. மன்னார்குடி தான் அடையாளம். கமுதி யாருக்கு அடையாளம்? தேனிக்கு தினகரனுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ சொந்த டெல்டா மக்களே சசிகலா குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டான். மன்னார்குடியில் திமுக டிஆர்பி ராஜா தான் அங்கே அமைச்சர். இப்போ எடப்பாடியை மிரட்டுவதற்கு, எடப்பாடியை வழிக்கு கொண்டு வருவதற்கு, முக்குளத்தூர் வாக்கு எடப்பாடிக்கு கிடைக்காமல் தடுப்பதற்கான சுவர் ஒன்றை கமுதியில் கட்டுகிறார். இதுதான் சசிகலா வேலை. இப்போ இது எப்போ கட்டியிருக்கணும்? 5 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டியிருக்கணும். தேர்தல் நாளைக்கு, இன்னைக்கு முக்குளத்தூர் வாக்கு எடப்பாடி போகக்கூடாது என்பதற்காக எடப்பாடிக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி தான் அது. சசிகலாவும் ஓபிஎஸும் அப்படி இணைஞ்சு ஒரு கட்டத்தை செயல்படுற மாதிரி வந்துச்சுன்னா அது டிடிவி தினகரனுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கோ இவங்களுடைய வாக்குகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்லை, ஒன்றும் சிறு சேதாரம் கூட ஏற்படாது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் அந்த மக்கள்கிட்ட எந்த அரசியலும் பண்ணவே இல்லை ஓபிஎஸ். இல்லை, 4 முனை தேர்தல்னு வரும்போது 2000-3000 வாக்குகள் தான் பல வெற்றிகள் தீர்மானிக்கப்படும் கூட நம்மளே பல இடங்களில் பேசியிருக்கோம். அப்படி இருக்கும்போது சசிகலா அம்மையாருக்கு அந்த 40-50 தொகுதிகளில் முக்குளத்தூர் பெல்ட்டுகளில் 2000-3000 வாக்குகள் வாங்கினாலும் அது அதிமுக பின்னடைவு தானே. இல்லை, அந்த நிலைமையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. ஏன்னா அப்படி வாக்களிக்கிறவர்கள், செலவு பண்ணுறவன், கூட்டம் போடுறவன் எல்லாம் டிடிவி பின்னாடி தான் இவ்வளோ காலம் இருந்தான். அவர்களை சசிகலாவோ ஓபிஎஸோ திரும்பி கூட பார்த்ததில்லை. அந்த சமூகத்தை யாரும் மணல் கான்ட்ராக்ட் கொடுக்கல, யாரையும் பிடபிள்யூ கான்ட்ராக்ட் கொடுக்கல அதிகாரத்தில் இருந்த காலத்தில். இந்த அம்மா அத்தனையும் சொந்த நலனுக்காக மட்டுமே செயல்பட்டது. அதே போல் ஓபிஎஸ் இப்போ தேர்தல் வருகிற பொழுது அந்த மக்கள்கிட்ட போய் கூப்பாடு போட்டால் அந்த மக்கள் திரும்பி பார்க்க மாட்டாங்க. 5 ஆண்டு காலமாக அவர்களோட அரசியல் பண்ணியிருக்கு. கமிதியில் அந்த கூட்டம் 21 போட்டிருக்கணும், 22 போட்டிருக்கணும், 23 போட்டிருக்கணும். இப்போ 26 கொண்டு போய் கமுதியில் ஓபிஎஸ் சசிகலா கூட்டம் போட்டால் இந்த கூட்டம் எதுக்காக? வாக்குகளை பிரித்து தன்னுடைய அடையாளத்தை எடப்பாடியிடம் பேரம் பேசுவதற்கு இந்த முக்குளத்தூரை பயன்படுத்துகிறான்னு அந்த மக்கள் நினைப்பான். உண்மையாகவே அந்த மக்களுடைய நலன் சார்ந்த அரசியல் செய்யணும் விரும்புனீங்கன்னா எப்போ வந்திருக்கணும்? 5 வருஷத்துக்கு முந்தி வந்திருக்கணும். அந்த முக்குளத்தூர் சமூக மக்களுக்கு தான் நம்பி தான் அந்த சசிகலா அந்த முடிவு எடுக்கிறதா நீங்கள் சொல்கிறதாவே வச்சுக்கிட்டாலும் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த முக்குளத்தூர் மக்களுக்கு சசிகலா நமக்கான பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? இல்லை, இந்த சசிகலா நம்பிக்கையான நபர் அல்ல, அந்த சமூகத்துக்கு நம்பிக்கையான நபர் அல்ல, ஓபிஎஸும் நம்பிக்கையான நபர் அல்ல. 2 பேருமே அந்த மக்களினுடைய உழைப்பை, ரத்தத்தை, வியர்வையை சுரண்டுகிற ஒட்டுண்ணி தான் சசிகலாவும் ஓபிஎஸும். அந்த சமூகத்து எத்தனை பேர் பிடபிள்யூ கான்ட்ராக்டாக இருக்கான், எத்தனை பேர் ஐஏஎஸ் கான்ட்ராக்டாக இருக்கான்? மூக்கையா தேவர் சொல்லுங்கள். மூக்கையா தேவர் நீங்கள் மரணமடைகிற பொழுது வாடகை வீட்டில் 60,000 ரூபா கடனில் இறந்து போகிறார். அவர் அதிகாரத்தில் இருந்து 6 முறை எம்எல்ஏ, 1 முறை எம்பி, ஆயிரக்கணக்கான பேர் அரசு ஊழியர், ஆயிரக்கணக்கான பேர் அரசு ஊழியர். அந்த மக்களுக்காக வாழ்ந்தாருன்னா நீங்கள் மூக்கையா தேவரை சொல்லலாம். அப்போ ஓபிஎஸ் மூக்கையா தேவரோட ஒப்பிட முடியுமா? இல்லை மூக்கையா தேவரோட சசிகலாவை சேர்க்க முடியுமா? நீ அந்த முக்குளத்தூருக்கு எத்தனை பல்கலைக்கழகம் கட்டின சொல்லு. முத்துராமலிங்க தேவர் பல்கலைக்கழகம்னு உன்னுடைய சுண்டு விரலில் தூக்கி வீசுகிற காசில் அந்த முக்குளத்தூர் மக்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் கட்டி கொடுத்துருக்கலாமே. சாக வரைக்கும் உன்னை கும்பிடுவானே. அங்கே ஒரு 5000 பேர் படித்தான்னா வருஷம் 5000 பேர், 10 வருஷம் 50,000 பேர் பொறியாளராக, மெரைன் இன்ஜினியராக உலகம் பூரா போயிருப்பானே.
5 லட்சம் கோடியில் திருடி வச்சா நீ. அத்தனை இன்கம் டேக்ஸ் வலிச்சிட்டு போனானே. 3000 அதிகாரிகள், 300 பினாமி இடங்கள், மாதக்கணக்காக நடந்ததை. அப்போ அந்த மக்களுக்கு மூக்கையா தேவர் 3 கல்லூரி கட்டி கொடுத்தார். உசிலம்பட்டி இன்னும் ஒரு 3 இடத்த கட்டி கொடுத்தார். 3மே மூக்கையா தேவர் 5 பைசா வாங்காமல் கடைசி வரை மக்களுக்கு உழைத்தார். நீ மூக்கையா தேவருடைய காலடி மண்ணுக்கு வருவியா? அந்த சமூகங்கிறிய அந்த சமூகம் என்ன பண்ணுன? நீ ஒரு பட்டியலை கூட முக்கோண தோஷம், கல்லர், மறவர், அகமுடையார், இத்தனை பேர் பெரிய பெரிய அதிகாரியாக வந்திருக்காயா? நான் தாயா செஞ்சு வச்சேன். சொல்லு, ரிசர்வேஷனுக்கு என்ன நீ பண்ணியிருக்க? அவனால தமிழன் தான் நான் பச்சை அப்படி தான் பார்க்குறேன், சாதியாக பார்க்குறதில்ல. அவன் பூரா தமிழன். கன்னடத்துக்காரனுக்கு ஒரு பெரிய அதிகார மையம் இருக்குது, ஆந்திராக்காரனுக்கு ஒரு பெரிய பவர் சென்டர் இருக்குது, கேரளாக்காரனுக்கு ஒரு பவர் சென்டர் இருக்குது. டெல்லிக்கு போனான்னா, கேரளா சமாஜ் போனான்னா எல்லா வேலையும் முடிச்சு கொடுக்குறான் அவனுக்கு. கேரளா சமாஜில் போய் அவன் சேர்ந்துட்டான்னா டெல்லியில் என்ன வேலை படிக்கணுமா, வேலைக்கு போகணுமா, தங்கணுமா, சாப்பிடணுமா, என்ன பண்ணணும்? அப்படி ஒரு அமைப்பை நீ உருவாக்குனியா? முத்துராமலிங்க தேவராய அறக்கட்டளை, அதில் ஒரு 10,000 கோடி இருக்கையா? செஞ்சையா? கள்ளப்பணம் கொள்ளையாக அடித்து அந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு வரணும். குற்றப்பரம்பரையான சமூகத்தை வச்சுருந்தான் ஆங்கிலேய. அப்போ மூக்கையா தேவரை போன்ற, முத்துராமலிங்க தேவரை போன்ற பார்ப்பன எத்தனை மக்கள் அந்த சமூகம் பாதிக்கப்பட்டான். எதையுமே அந்த தன்னுடைய அடையாளம் கல்லர் சமூகம். தினகரன் ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், ஏதாவது செஞ்சிட ஏற்றுக்கிறோம்யா. நீ அந்த சமூகத்தை அடுத்த படிநிலைக்கு நீ கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். ஏதாவது ஒரு வகையில் தமிழன் தலை நிமிரணும், அதுதான் நோக்கம். உன்னை 25 ஆண்டு காலம் அதிகாரம் இருந்தது, 91லேருந்து ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை. அப்போ நீ ஒரு 10 பல்கலைக்கழகங்கள் கட்டியிருக்கலாம். எங்கே? உசிலம்பட்டி, தேனி, பெரியகுளம், திண்டுக்கல், ராமநாதம் எல்லாம் வறுமை மழை வானம் பார்த்த பூமி. காட்டுக்கருவியே வெட்டக்கூடாதுன்ட்டான், சட்டம் போட்டான். காட்டுக்கருவை வெட்டக்கூடாது, அதில் ஒரு அரசியல் இருக்குது. அப்போ அந்த மக்களை நீ சந்தோஷமா 5 பல்கலைக்கழகங்கள் கட்டி வச்சுருக்கீங்க பாரியா அப்படின்னு சொன்னேன்னா உன்னை வணங்குவாங்க மக்கள். எல்லாம் ஏமாற்றுவதற்காக அந்த சமூகத்தை பயன்படுத்தி கொண்ட தலைவர்கள் தான் நிறைய பேர். ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடத்துக்கு போய் மரியாதைலாம் செலுத்திட்டு வந்திருக்கிறார். நினைவிடத்துக்குலாம் படம் வச்சு மரியாதைலாம் செலுத்தியிருக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் திமுக நோக்கி போவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது மீண்டும் ஜெயலலிதா அவர்களுக்கு இந்த நினைவிடத்துக்கு போவார் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் ரத்தெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ திமுக போகிறாரா இல்லையா, என்னதான் நடக்குது ஓபிஎஸ்? இல்லை, ஓபிஎஸ்க்கு அதிமுக கதவுகள் அடைத்தாச்சு, பாஜக கதவும் அடைச்சாச்சு. வேறு திமுகவை ஸ்டாலின்கிட்ட பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினஸ் 10,000 கோடியை ஏமாற்றி விட்டான். இங்கே அடித்த கொள்ளை அடித்து மக்களை சுரண்டி முக்குளத்தூர் மக்களை ஏமாற்றி எந்த நன்மையும் செய்யாமல் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெட்டியார்ட்டை கொண்டு போய் 10,000 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன். அதை மீட்டெடுப்பதற்கு திமுகவுக்கு போகிற, அதிமுக போகிற, பாஜகவுக்கு போகிற, காக்காக்கு போகிற, பிகாக்கா போகிற, எவனுமே உன்னை சேர்ந்த மாட்டாங்கிறான். இதுதான் உண்மை. உன்னைய ஸ்டாலின் நடந்து போகும்போது வழியில் நின்று பார்க்குற, வாக்கிங் போகிற இடத்துல உன்னை சீந்துவதற்கு ஆள் இல்லை. இதுதான் பாஜக உன்னுடைய கதவை பூரா அடைச்சிட்டான். நயினார் நாகேந்திரங்க நீ எங்கே? நீ முதலமைச்சராக இருந்த கூட நயினார் நாகேந்திரன் இப்போ பால்வாடிக்கு போயிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் எனக்கு மோடிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு, அமித்ஷாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு, அபிநேஷை மிரட்டி வாங்கி கொடு, ஸ்டாலினை கையில் கால உழுது வாங்கி கொடு. இதுதான் ஓபிஎஸுடைய. ஓபிஎஸுக்கான அத்தனை தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ அடித்த கொள்ள, நீ இந்த மக்களை ஏமாற்றி அத்தனையும் இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கிறார் ஓபிஎஸ். அவருடைய அரசியல், சசிகலா அரசியல் இரண்டுமே முடிவுக்கு இந்த 2026 தேர்தல் முடிகிற பொழுது தமிழக அரசியல் வரலாற்றிலிருந்து தூக்கி எறியப்படுவார்கள் 2 பேர். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.